दाल चिकन पार्सल कैसे ना നേരത്തെ വന്നിട്ടുണ്ട് ഇവിടെ ഇവിടെ എങ്ങനെ இருக்கும் ഭക്ഷണം நல்லா இருக்கும் എവിടെയാ സാർ കേരള എവിടെയാ சூப்பர் சீட்டு கம்மி ஃபுட்டு சூப்பர் சீட்டு கம்மி ஃபுட்டு சூப்பரா சீட்டுக்காக வெயிட் பண்ணணும். நீங்க என்ன சார் ஆர்டர் பண்ணிருக்கீங்க? சிக்கன் பிரியாணி நல்லா இருக்கு. முன்னாடி சாப்பிட்றீங்களா? பிரியாணி சூப்பரா கோரிமேடு செக் போஸ்ட் பக்கத்தில் இருக்குது மதியான ஹோட்டலு. என் பேர் ஷெடியூல். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது மார்னிங் 7:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ இடியாப்பம், ஆப்பம், புட்டு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு முட்டைக்கறி, கடலைக்கறி, சிக்கன் கறி, ஃபிஷ் கறி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். 11 o'clock மீல்ஸ் ரெடி ஆகும். பன்வரு, பிரியாணி, மந்தி, அப்புறம் பீஃப் ரோஸ்ட்டு, சிக்கன் கறி, சிக்கன் பட்டர் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். சிக்கன் 65, மந்தி பிரியாணி இருக்கும். 3:30-4 மணிக்கு ஸ்நாக்ஸ் இருக்கும், டீ இருக்கும், காஃபி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கும். அதில் நார்மலி நமக்கு சிக்கன் கட்லெட்டு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. சிக்கன் சமோசா, பழம்பஜி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஒரு நாள் இருக்கும், பர்கர் அந்த மாதிரி எல்லாம். நைட்ல நமக்கு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது. அல்ஃபாமு பெரிய பெரிய 2 ஐட்டம் இருக்குது. அதில் ஒன்று கிரில்ட் ஐட்டம் தான், கிரில்டு சிக்கன். இங்கே வந்து சாப்பிட்டு தெரியும், ஆனால் ரொம்ப நைட்டில் அதிகமாக மூவ் ஆகுது. அப்புறம் பீஃப் ரோஸ்ட் இருக்குது. சைனீஸ் சிக்கன்ல, வெஜ்ஜில் இப்போ பீஃப்ல எல்லாமே சைனீஸ் அந்த டைம் இருக்கும். லீவ் எதுனா இருக்கா சார்? லீவ் இல்ல, நார்மலி நமக்கு லீவ் இல்ல. அப்ப லீவ் எப்பவுமே இல்ல, எப்போ வந்தாலும் சாப்பிடலாம். எல்லாமே கேரளா ஸ்டைல்ல இருக்குமா? ஆமா, எல்லாமே கேரளா ஸ்டைல் தான். பீஃப் நல்லா இருக்குங்களா? இங்க ஆக்சுவலா எப்பயுமே வந்து கூட்டமா இருக்கும்னு சொல்றாங்க. செம்ம கூட்டம் இருக்குன்னு உண்மைதானா சார்? செம்ம ரஷ்ஷா தான் இருக்கும். ஓ சரி, தேங்க்யூ ப்ரோ. நீங்க எவ்வளவு நாளா சாப்பிடுறீங்க ப்ரோ? கொஞ்ச நாள். நீங்க எந்த ஊர்லீங்க? பாண்டி தானா? லோக்கல் தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்க போல இருக்கு. எப்பயுமே இங்கே வெயிட் பண்ணி தான் சாப்பிடணுமா இந்த ஹோட்டலில்? அப்படியா? எப்பயுமே கூட்டமாக இருக்குமாண்ணா? அப்படியா? நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? 20 நிமிஷம் வெயிட் பண்ணீங்க. எங்கன்னு சார் வரீங்க? திருச்சியில இருந்து சார். இப்போ வந்து நம்ம பிரியாணிலாம் இருக்கு. இப்போ எதனால வந்து கேரளா பிரியாணிக்காக வந்திருக்கீங்க? ஃப்ரெண்டு சொன்னார் சார், நீங்க நல்லா இருக்கு, அது டேஸ்டா நல்லா இருக்கு, வாங்க போலாம், சாப்பிடுறது நல்லா இருக்கு, வாங்க கூட்டு போயிட்டு நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். அப்படியா? சாப்பிடலான்னு வந்திருக்கீங்க. ஓகே, சார் தான் சொன்னாருங்களா? நீங்க தான் சொன்னீங்களா சார்? எப்படி சார் இங்க இப்போ இவ்வளவு நேரம் இருந்தீங்க? எவ்வளவு நேரம் சரி ஆக்சுவலா இங்க வெயிட் பண்ணியிருந்தீங்க? நான் ஒரு 20 minutes வெயிட் பண்ணேன். அப்படிங்களா? இங்க வந்து கூட்டமா இருக்கும்ன்றாங்கல்ல, எப்பயுமே கூட்டமா இருக்குங்களா? நம்ம கூட்டம் பக்கத்துல மெடிக்கல் காலேஜ் நல்லா இருக்கு, அதிகமாக இருக்கும். ஓ, நீங்க ஏற்கனவே சாப்பிட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? கீ ரைஸ் ஸ்பெஷலாக நல்லா இருக்கும். அப்படியா? ஓகே ஓகே. பிரியாணி சார் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், நல்லா தான் இருக்கும். திரும்ப உங்களுக்கு நாங்கள் தான் கொடுத்தோம். ஓகே ஓகே.
वो मछली का किधर ना ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ரொம்பவே வந்து கொஞ்ச நாளாக வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலு என்னன்னு பார்த்தீங்கன்னா மதினா ஹோட்டல். அதாவது பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜிப்மர் இருக்குல்ல, நம்ம பாண்டிச்சேரிலேருந்து ஜிப்மர் வந்து தாண்டி அந்த என்ட்ரன்ஸை தாண்டினதும் அந்த லெஃப்ட் சைடில் வந்து வருது. என்னடா இந்த மதினாவில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியாணி வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் பிரியாணி. அதாவது பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணி மாதிரி இருக்காது, ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கூட்டம் எனி டைம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருக்குமா. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் சீக்கிரமாகவே வந்தேன். எப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காம போயிடுது. ஆனால் இருக்க பார்த்தீங்கன்னா ரஷ் கூட்டிகிட்டே இருக்கு. ஸோ இடையில நம்மளும் வந்து ஒரு பிரியாணியை வாங்கிடுவோம், இல்லைனா அப்புறம் இதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிக்கன் பீஸ் வந்து ஒரு 2 பீஸ் வந்து வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆனியன் சாலட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய எக்ஸ்ட்ராஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 65 வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. நான் அதனால் வந்து 2 சின்ன பீஸ் மீன் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை. ஸோ நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டோம். அதனால் இந்த பிரியாணி கூட வராது இந்த முட்டை. அதனால் நம்ம வந்து தனியாக வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது கூட சின்னதாக ஒரு கிரேவியும் வந்து போட சொன்னேன். ஸோ இப்போ இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஆசம் டேஸ்ட்டு. ஸோ இவ்வளோ தூரம் நான் வந்தது, இவ்வளோ தூரம் வந்து வீடியோலாம் எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செம்ம ஒர்த்து, சூப்பராக இருக்கு. பக்காவாக இருக்கு. ரேலி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்டான பிரியாணி. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே வந்து கேரளா பிரியாணி வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டு. இதில் போட்டுருக்க சிக்கன்லாம் பார்த்துருவோம். சிக்கன் லெக் பீஸ், எப்பயுமே லெக் பீஸை பிரித்து சாப்பிட்றதோட அப்படியே கிடைக்கிறது தான் பெஸ்ட்டு. சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்குங்க, பாருங்க பாருங்க, செம்ம ஜூஸியாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டு. இது வந்து கேரளா ஸ்டைல் பிரியாணி, அதுவும் கேரளாவில் தலசேரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு. தலசேரி பிரியாணி அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான ஒரு பிரியாணி. அந்த பிரியாணி நம்ம பாண்டிச்சேரியில் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து எனக்கு வந்து ஆசன்னே சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் இருக்குது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸும் வந்து கிடைக்குது. அப்புறம் ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரையு, 65, முக்கியமாக இவங்ககிட்ட வந்து மந்தி பிரியாணி. ஸோ அதுவும் வந்து கிடைக்குது. இது வந்து இந்த கேரளா ஸ்டைல் ரைஸ் மாதிரி இருக்காது, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக தான் இருக்குது மதினா. நான் கூட ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ மதினான்னு போன நினச்சிட்டே இருந்தேன். சரி கேரளா ஸ்டைல் பிரியாணி வச்சா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானுமே சொல்கிறேன், இது வந்து ஒரு ஒர்த்தான பிரியாணி சொல்லலாம். இந்த ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸு. பாருங்களேன், நல்லா குட்டி குட்டியாக அழகாக, சீரக சம்பவம் கிடையாது, பாஸ்மதியும் கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு பிரியாணி ரைஸ் இது. ஸோ தலசேரி பிரியாணி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதுக்கான ஒரு ரைஸு சூப்பராக இருக்குது. இவ்வளோ டேஸ்ட் தான் கண்டிப்பாக வந்து கூட்டம் இருக்க தான் செய்யும், செம கூட்டம். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வந்து திருப்தியாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு குவான்டிட்டி திருப்தியாக வந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குது. நம்ம எப்பயுமே வந்து பிரியாணி கூட முட்டையை சாப்பிட்டுப்போம். அதனால் முட்டையை வந்து வாங்கியிருக்கேன். முக்கியமாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வர்றவங்களை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க,
டக்கு 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 டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஃபுட் எடுத்துன்னு வந்து வைக்கிறது, அவங்க கேட்கறது கொடுக்கறது எல்லாமே வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அதுக்கேற்ற ஆளுங்க வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க ஆளுங்க. வாங்க 65 பார்த்துருவோம். செம்ம ஜூஸி, செம்ம டேஸ்ட்டு. ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கேரளாக்காரங்க தான் வந்து இங்கே வராங்க இல்லை, ஏன்னா ஏகப்பட்ட கேரளாக்காரங்க ஆக்சுவலாக இங்கே வராங்க. இது தவிர வந்து நம்ம ஆளுங்களும் வந்து தமிழ் பீப்புளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி வந்து ரொம்பவே லைக் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. நான் நிறைய பேர் வந்து கேட்டேன், சூப்பராக இருக்கும் ப்ரோ, செம்மையாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. எனக்கு ஒரே ஒரு இதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் வச்சுருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கெச்ச சின்ன மீன் தான், இதே முட்டைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா லாஸ்ட்டாக 3 பீஸ் தான் இருந்தது, அதில் 2 பீஸ் நான் வந்து வாங்கிட்டேன், இன்னொன்று வந்து ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் வாங்கிக்கினாரு. ஸோ கடனு காலி ஆயிடுச்சு. அது ஒரு வருத்தம் தானே தவிர ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் இங்கே தேடி வந்ததுக்கு உண்மையுமே ஒர்த்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மதினா ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஹோட்டலு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மதினா ஹோட்டல் பாண்டிச்சேரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, சூப்பராக இருக்குது. ஸோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஃபுட்டு எப்படி இருக்கு? ஃபுட்டு நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கா?